Good evening. Now we are going to start the Unit 7 Directing. So, directing இப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஸோ நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பிரைமரி மேஜர் 5 ஃபங்க்ஷன்ஸ் தே ஆர் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இன் திஸ் ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இஸ் டைரக்டிங் விச் இஸ் அ கீ மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ். In this topic, we're going to cover meaning, importance, and principles, and the elements of direction. Then we will deal with the leadership. Next, the communication, meaning and importance, and the types of communication, that is formal and informal. What are the barriers we are going to face in the communication? We will be discussed. Now, let's see the introduction part of the directing. So, first, directing function of management is concerned with instructing, guiding, inspiring, coaching, leading, and motivating the employees in the organization so that their efforts results in the achievement of organizational goals. So, directing and the 5 functions and the 5 functions of management, directing is an important key function. So, என்னென்னலாம் கன்சர்ன் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா instructing, guiding, inspiring, coaching, leading, and motivating. ஸோ இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்னா கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கோல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த கோல்ஸ் நிறைய இருக்குன்னா அது வந்து அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு வந்து சபார்டினேட்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி எம்ப்ளாயிஸ் வச்சு அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்படி அச்சீவ் பண்ணும்போது எம்ப்ளாயிஸுங்கும் போது அவங்களை வந்து ஒரு சுப்பீரியர் வந்து கண்டிப்பா கைட் பண்ணா மட்டும்தான் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், வாட் ஆர் தி மெஷர்ஸ் டு பி டேக்கன், வாட் ஆர் தி டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம்டு அப்படிங்கறத வந்து டைரக்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தட் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்ட்ரக்டிங். தமிழ்ல மேலாண்மை இயக்குதல் பணி என்பது நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வழிமுறைகள். அதாவது இன்ஸ்ட்ரக்டிங் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். வாட் ஆர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி கிவன் அண்ட் தி கைடிங் அப்படிங்கிறது வழங்குதல். நம்ம வந்து அவங்களை வழிகாட்டி கைடிங் அப்படிங்கிறது நேரடி வழிகாட்டுதல். ஸோ அந்த நேரடியா நம்ம வந்து எப்படி ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போறோம் நம்மளோட ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு. தென் அனதர் ஒன் இஸ் ஊக்குவித்தல்னா லைக் இன்ஸ்பைரிங், மோட்டிவேஷன் அது மாதிரி. நெக்ஸ்ட் தலைமை ஏற்றல், லீடிங் அண்ட் மோட்டிவேட்டிங் அண்ட் உந்துல்கள் அளித்தல் அப்படிங்கறதா வந்து நம்ம மோட்டிவேட்டிங் அப்படின்னு சொல்ற போன்ற செயல்பாடுகளை உள்ளடக்கியது. ஸோ டைரக்டிங் அப்படிங்கிறது என்னென்ன பேஸ் பண்ணி கன்சர்ன் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டிங், கைடிங், இன்ஸ்பைரிங், coaching, leading, and motivating. These are the things which is involved and concerned with the directing அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ த எம்ப்ளாயிஸ் இன் தி ஆர்கனைசேஷன் ஸோ தட் தேர் எஃபர்ட் ரிசல்ட் இன் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து பண்ற மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கே வந்து வி ஹாவ் தி ஆம்பிஷன் ஃபார் தி லைஃப். நமக்கு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கரியர் கைடன்ஸ், அதாவது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு கைட் பண்ணி கூட்டிட்டு போறவங்களையும் நம்ம டைரக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு சம் பீப்புள் வேர் ஹெல்பிங் அஸ் டு அச்சீவ் தோஸ் கோல்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம டைரக்டிங் சொல்றோம். ஸோ ஃபைனலி டைரக்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் வித் எதெல்லாம் கன்சர்ன் பண்ணிருக்குன்னா இன்ஸ்ட்ரக்டிங், கைடிங், இன்ஸ்பைரிங், கோச்சிங், லீடிங் அண்ட் மோட்டிவேட்டிங் தி எம்ப்ளாயிஸ். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க எம்ப்ளாயிஸை நம்ம இந்த இதெல்லாம் வச்சு மோட்டிவேட் பண்றோம். ஸோ தட் எதுக்காகனா டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். நெக்ஸ்ட் கீழே பாருங்க, டைரக்டிங் இஸ் டெல்லிங் பீப்புள் வாட் டு டூ அண்ட் சீயிங் தட் தே டூ இட் டு தி பெஸ்ட் ஆஃப் தேர் எபிலிட்டி. இந்த கோட்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் டேல். சோ தமிழ்ல இயக்குதல் என்பது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என கூறுவதும் அவர்கள் தங்களது முழு திறனுடன் அதை செய்வதை உறுதி செய்வது ஆகும். சோ டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்யணும், நம்மளோட பெஸ்ட் அண்ட் எபிலிட்டி எந்த அளவுக்கு கொடுக்கணும் டு அச்சீவ் தோஸ் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அப்படிங்கறத வந்து எர்னஸ்ட் டேல் அப்படிங்கிறது சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட டைரக்டிங்கோட பண்புகள், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன்ஸ். டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் every level of management and
Directing flows from top to bottom. These were the four features of directing. So we will see by one. The first one is directing initiates action, which means directing is concerned to be most important function of management. A manager has to perform this function along with planning, organizing, staffing, and controlling while performing his duties in the organization. So the first point பாருங்க என்ன சொல்றாங்கன்னா டைரக்டிங் இஸ் கன்சிடர் டு பி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து மேனேஜர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மேனேஜர் வந்து பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங் இதெல்லாம் இந்த நாளும் என்ன நான் சொன்னேன், இட்ஸ் ஆல் அபவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் டைரக்டிங் ஒரு விஷயம். ஸோ அந்த மேனேஜர்ஸ் வந்து அந்த 4 ஃபங்க்ஷன் கூட சேர்த்து டைரக்டிங் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனையும் வந்து டைரக்டிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்றது, டு பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டிஸ் இன் தி ஆர்கனைசேஷன், அதை தான் வந்து நம்ம டைரக்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு எம்ப்ளாயிஸ் மட்டும் இருந்தா பத்தாது. ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்ன கோல்ஸ் இருக்கு, என்ன அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும், வாட் டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம் டு அச்சீவ் தி கோல். ஸோ வந்து அதை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி, அப்பதான் வந்து இனிஷியேட் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து செயல்பட முடியும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன்ஸ். ஸோ டைரக்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். வைல் அதர் ஃபங்க்ஷன் ப்ரிப்பேர் அ பேஸ் ஆர் செட்டிங் ஃபார் ஆக்ஷன். ஸோ ஒரு பெர்ஃபார்ம் பண்றது, ஒரு எம்ப்ளாயிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மற்ற 4 ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன் இங்க பாருங்க, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங் அண்ட் கண்ட்ரோலிங், அதுவும் ஒரு பேஸ் ஃபார் தி ஆக்ஷன். பட் டைரக்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் தி மேனேஜ்மெண்ட். ஏன்னா அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்றதே, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டார்ட் பண்ற விஷயமே வந்து டைரக்டிங் தான். ஏன்னா வந்து ஒரு சுப்பீரியர் வந்து எம்ப்ளாயிஸை வந்து நம்ம கைட் பண்ணி கூட்டிட்டு போறது. Next, second one is directing takes place at all levels of management. So first feature நம்ம என்ன பார்த்தோம், directing initiate action. Next, second feature is directing takes place at all levels of management. So normally levels of மேனேஜ்மெண்ட்ல 3 levels இருக்கு. என்னென்ன லெவல்னா, one is the top level, second one is the middle level, and third one is the low level. அந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோ லெவல். இந்த 3 லெவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து ஈச் அண்ட் எவ்ரி லெவல்லையும் இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் தி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கிவ் தி பேசிக் அபவுட் தி லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுல டாப் லெவல் இருக்கு இல்லையா, இந்த டாப் லெவல்ல என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைக் நிறைய சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க. டாப் மோஸ்ட் ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தான் வந்து டாப் லெவல்ல இருப்பாங்க. அவங்க யார் யாருன்னா லைக் சிஇஓ, லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல டாப் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனியோட ஆர்கனைசேஷனுக்கு கீ டெசிஷன்ஸ் எடுக்கிறது, லைக் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் to increase the bonus for the employees and the strategic goals to be achieved with organization goals. ஸோ இந்த கீ டெசிஷன்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் யாரு பார்ப்பாங்கன்னா டாப் லெவல் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட், அங்க இருக்கிற சிஇஓஸ் தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வில் டீல் வித் தி மிடில் லெவல். மிடில் லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் இப்போ நம்ம வந்து டாப் லெவல்ல டெசிஷன் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த டெசிஷனை மிடில் லெவல்ல யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ்னா லைக் சேல்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேனேஜர்ஸ் அவங்களாம் வந்து அந்தந்த டாஸ்க்கை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான், ஆர்கனைசேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் மிடில் லெவல் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் வித் தி லோ லெவல். லோ லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இட் டைரக்ட்லி சூப்பர்வைசஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி ஆக்டிவிட்டி. லைக் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கும் சுப்பீரியர்ஸ் சூப்பர்வைசர்ஸ்க்கும் உள்ள டைரக்ட் ரிலேஷன்ஷிப் டு டூ தி ஆக்டிவிட்டி அண்ட் டு ஆர்டர் தி ஆக்டிவிட்டி. ஸோ டைரக்டா ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள அப்படி இருக்கவங்க தான் வந்து லோ லெவல்னு சொல்லுவோம். லைக் வந்து டீம் லீடர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் அவங்கலாம் வந்து லோ லெவல்ல இருப்பாங்க. ஹூ ஆர் டைரக்ட்லி இன்வால்வ் இன் தி டே டு டே ஆப்ரேஷன்ஸ்ல டைரக்டா அவங்க இன்வால்வ் ஆகிருக்கவங்க தான் லோ லெவல். ஸோ தீஸ் ஆர் தி 3 levels of management. In first one, top level, key decision will be taken by the CEO, and the second level is middle level.
in which they who will perform the policies taken by the top level managers, and the third level is low level, in which activities involved in the operation, day to day operationல இருக்க ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆக மெம்பர்ஸ் தான் வந்து நம்ம லோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டைரக்டிங் அப்படிங்கிறது ஒரு எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லயும் ஒரு டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கீழே பாருங்க, டைரக்டிங் இஸ் அ பெர்வாசிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து 1 மார்க்காவும் கேட்கலாம். பிகாஸ் இட்ஸ் பெர்வாசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எதுக்கு சொன்னா, இட்ஸ் வைட் கான்செப்ட் which is performed by all manager at all level. எல்லா லெவல்ல இருக்க மேனேஜர்ஸ்மே இந்த டைரக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து தன்னோட ஒர்க்ஸை பண்ணி we can achieve the organizational goals. So it takes place wherever superior subordinate ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட். சுப்பீரியர் யாரு? ஹை லெவல்ல இருக்கவங்க. சபார்டினேட்ஸ்னா சுப்பீரியருக்கு கீழே இருக்கவங்க தான் சபார்டினேட்னு சொல்லுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இங்க சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் வந்து கண்டிப்பா டைரக்டிங்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா சுப்பீரியர் கைட் பண்ணா மட்டும்தான் ஒரு சபார்டினேட் ஒர்க் பண்ணி நம்மளால ஒரு ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஃபீச்சர் விச் இஸ் டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் directing is a continuous process. அதாவது it is ongoing process. Manager must continuously take steps to ensure that order and instruction are carried out properly. The function of directing takes place throughout the life of the organization. So இந்த தமிழ்ல பாருங்க, இயக்குதல் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இது ஒரு தொடர்ந்து நடைபெறும் செயல்முறை ஆகும். சோ இந்த டைரக்டிங் அப்படிங்கிறது கண்டினியூஸா இட் வில் ஹேப்பன் த்ரூ அவுட் தி பீரியட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஆணைகள் மற்றும் வழிமுறைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்ய மேலாளர் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இயக்கும் செயல்பாடு நிறுவனத்தில் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்டா ஒரு ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்றதுக்கு டே பை டே ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம ஒரு ஆர்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸா ஒரு மேனேஜர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மேனேஜர் மஸ்ட் கண்டினியூஸ்லி டேக் ஸ்டெப்ஸ் டு என்ஷூர் தட் தி ஆர்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கேரிட் அவுட் ப்ராப்பர்லி. தி ஃபங்க்ஷன் ஆஃப் டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து அவர் கொடுக்குற அந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து த்ரூ அவுட் தி லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. This is the third function, that is directing is a continuous process. Next, fourth one is directing flows from top to bottom. Directing starts at the top level and flows to the bottom through organizational hierarchy. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹையரார்கி இதுல பார்த்தோம்னா இங்க பாருங்க, இந்த 3 லெவல்ஸ் இருக்கு. அந்த டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல். சோ இந்த லெவல் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இது வந்து டைரக்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டைரக்டிங்னால என்ன சொன்னேன், ஒரு வந்து எம்ப்ளாயிஸை கைட் பண்றது, ஒரு சபார்டினேட்ஸை கைட் பண்ணி கூட்டிட்டு போறது. ஸோ நம்ம கைட் பண்ணும்போது சுப்பீரியர் மேல இருக்கவர் தான் டெசிஷன் எடுப்பாரு. சோ மேல இருக்க ஒரு டெசிஷன் எடுத்துட்டதுக்கு அப்புறம் யாரு கைட் பண்ணுவாங்க, கீழே இருக்க சபார்டினேட்ஸ். அததான் வந்து இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா டாப் டு பாட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So directing starts at the top level and flows to the bottom through organizational hierarchy. The manager gets instruction from his superiors and use instructions to his subordinates. So manager வந்து superiorங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட், மேனேஜருங்கிறது செகண்ட். ஸோ மேனேஜருக்கு கீழே இருக்கவங்களை வந்து நம்ம வந்து சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுப்பீரியர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ மேனேஜருங்கிறவரு கேட்பாரு. மேனேஜர் கேட்டு என்ன பண்ணுவாரு, அவங்க கீழே இருக்க சபார்டினேட்ஸை கைட் பண்ணி அந்த டாஸ்க், ஆப்ரேஷனல் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுதான் த மேனேஜர் கெட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஹிஸ் சுப்பீரியர். ஃபர்ஸ்ட் சுப்பீரியர்கிட்ட என்னென்ன பண்ணணும்ட்டு கேட்டுக்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அண்ட் யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு சபார்டினேட். ஸோ மேனேஜர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபோர்த் ஃபீச்சர். ஸோ இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒரு டாஸ்க் வந்து அச்சீவ்
ஆப்ரேஷனல் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா வி ஹாவ் டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 3 லெவல்ஸ் மேனேஜ்மெண்ட்ல டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்வாசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் இன் தி டைரக்டிங் which help to achieve the organizational goals. And the third one is directing is a continuous process. Frequently, managers should give the order and instructions to the subordinates to achieve those objectives and to takes place throughout the life of the organization. And directing flows from top to bottom. Superior இருந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யார் வாங்குவாங்க? மேனேஜர் வாங்குவாங்க. மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? சபார்டினேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங் ஃபங்க்ஷன். போனதுல வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங் ஃபங்க்ஷன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு இனிஷியேட் ஆக்ஷன், செகண்ட் ஒன் டு இன்டெகிரேட் எம்ப்ளாயிஸ் எஃபர்ட்ஸ், தேர்ட் ஒன் மீன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், ஃபோர்த் ஒன் டு ஃபெசிலிட்டேட் சேஞ்ச், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் பிரிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன். The first one பாருங்க, to initiate action. The employee, first point is the employees in the organization start work only when they get instruction and direction from their superiors. So ஒரு superior வந்து நம்ம employees சொன்னா மட்டும்தான் நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இன் டைரக்டிங். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டு இனிஷியேட் ஆக்ஷன். superior சொன்னதுக்கு அப்புறம் we have to take immediate actions to do the operational task. And the second one is in the directing, second point, in the directing function, the superiors direct the action of employees towards the predetermined goals of the organization. Superior என்ன பண்ணுவார்னா ஒரு ஆர்கனைசேஷனல் கோல்ஸை என்னென்னட்டு மேனேஜருக்கு சொல்லி அதை வழிகாட்டி கூட்டிட்டு போகாரு. ஸோ அந்த என்னென்ன கோல்ஸ் ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கோ அதை வந்து டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுப்பீரியர் கைட்ஸ் ஹிஸ் சபார்டினேட்ஸ் அண்ட் கிளாரிஃபை தேர் டவுட் வைல் பெர்ஃபார்மிங் எ டாஸ்க், இட் வில் ஹெல்ப் தி ஒர்க்கர் டு அச்சீவ் தி டார்கெட்ஸ் கிவன் டு ஹிம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ சுப்பீரியர் வந்து சபார்டினேட்டை கைட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபார்டினேட்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படிங்க ஒரு டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது கீழே இருக்க எம்ப்ளாயிஸ், அதாவது சபார்டினேட்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா சுப்பீரியர்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்கறோம். ஸோ அப்படி ஹெல்ப் கேட்கற மூலியமா என்ன பண்ணும், நம்மளோட டவுட் கிளாரிஃபை ஆகி இட் வில் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் தி ஒர்க். அந்த ஒர்க்கை நம்ம முடிக்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். அது அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், டு இனிஷியேட் ஆக்ஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் importance of directing. And the second one is to integrate employees efforts. The first point பாருங்க, directing integrates employees efforts in the organization in such a way that every individual effort contributes to organizational performance. So இப்போ ஒரு ஆர்கனைசேஷனல் இருக்குங்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க, இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, சபார்டினேட்ஸ், அப்புறம் சுப்பீரியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க போடுற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எஃபர்ட்டுமே வந்து ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? அப்போ வந்து என்னன்னா இது இன்டெகிரேட்ஸ் பாருங்க, இட் வில் இன்டெகிரேட்ஸ் எம்ப்ளாயிஸ் எஃபர்ட்ஸ். எல்லாத்தோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு இன்டெகிரேட் எம்ப்ளாயிஸ் எஃபர்ட்ஸ். thus it ensures that the individual work for organizational goals. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அது வந்து ஆர்கனைசேஷன் கோல்ஸ்க்கு தான் வந்து ஒர்க் பண்றாங்க. எதுக்குன்னா டு ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், a manager with good leadership abilities will be in a position to convince the employees working under that individual effort and team effort will lead to the achievement of organizational goals. ஒரு குட் லீடர்ஷிப் உள்ள மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார்னா எம்ப்ளாயிஸ் கிட்ட நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட் போட்டாலும் சரி, ஒரு டீம் எஃபர்ட் போட்டாலும் சரி, இட் வில் ஆல்வேஸ் லீட்ஸ் டு தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து கன்வே பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து they will develop their work in the organization. So this is the second thing. Next, third one, means of motivation, that is guides employees. Motivation அப்படிங்கிறது என்னன்னா நம்மள வந்து ஒரு ஏர்ஜ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டைரக்டிங் ஃபங்க்ஷன் டஸ் நாட் மீன் கிவிங் ஆர்டர்ஸ் ஒன்லி த்ரூ டைரக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். த சுப்பீரியர்ஸ் ட்ரை டு மோட்டிவேட் தி எம்ப்ளாயீஸ் டு பெர்ஃபார்ம் their பெஸ்ட் எபிலிட்டி. ஸோ டைரக்டிங் அப்படின்னா நம்ம வெறும் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்ட் பண்ணா மட்டும் பத்தாது. வி ஷுட் ஆல்சோ மோட்டிவேட் தி எம்ப்ளாயீஸ் டு பெர்ஃபார்ம் their பெஸ்ட் எபிலிட்டி. மோட்டிவேஷன் அப்பப்போ வந்து லைக் இன்க்ரீஸ் இன் தி சேலரி, போனஸ் கொடுத்து அது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ண வச்சு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்
அந்த அட்மாஸ்பியர் கொடுத்தா இட் வில் பி பெட்டர் டு அச்சீவ் தோஸ் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், டைரக்டிங் கைட்ஸ் எம்ப்ளாயிஸ் டு ஃபுல்லி ரியலைஸ் தேர் பொட்டன்ஷியல் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் பை மோட்டிவேட்டிங் ப்ரொவைடிங் எஃபெக்டிவ் லீடர்ஷிப். ஸோ ஒரு சுப்பீரியர்ஸ் டைரக்ட் பண்ணி ஒரு கைட் பண்ணி ஒரு எம்ப்ளாயிஸை கொண்டு போக முடியுமா? அந்த சுப்பீரியர்ஸ் என்ன பண்ணணும், ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து மோட்டிவேஷன் மூலயமா வந்து பை எஃபெக்டிவ் லீடர்ஷிப் மூலயமா வந்து அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணணும். A good leader can always identify the potential of his employees and motivate them to extract work up to their full potential. ஸோ ஒரு நல்ல லீடர் வந்து அவங்களோட அந்த பொட்டன்ஷியல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்னென்னலாம் கேப்பபிள் இருக்கு, எப்படிலாம் பண்ணா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் தி டைரக்டிங். ஸோ தேர்ட் ஒன், மீன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங். அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் டு ஃபெசிலிட்டேட் சேஞ்ச். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரது வந்து இந்த டைரக்டிங். எந்த அளவுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயிஸை கைட் பண்ணி கொண்டு போறோமோ, கைட் பண்ற மூலியமா வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைரக்டிங் ஃபெசிலிட்டேட்ஸ் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நீடட் சேஞ்சஸ் இன் தி ஆர்கனைசேஷன். ஜென்ரலி பீப்புள் ஹாவ் அ டெண்டன்சி டு ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ டைரக்டிங் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நீடட் சேஞ்சஸ் இன் தி ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு டைரக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் அ மேனேஜர் வாண்ட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் a new system of accounting, there may be initial resistance from the accounting staff. But if manager explains the purpose, provides training and motivates them with additional rewards, the employees may accept change and cooperate with the manager. இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த டு ஃபெசிலிட்டேட் சேஞ்சுங்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நார்மலா வந்து மேனேஜர்ஸ் வந்து ஒரு அக்கௌண்டிங்ல வந்து ஒரு நியூ சிஸ்டம் கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்கே ஒரு நார்மலா ஸ்மூத்தா இந்த ஆர்கனைசேஷன் போயிட்டு இருக்கு. அவங்களோட ஆப்ரேஷனல் டாஸ்க் அப்புறம் மற்ற டாஸ்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜர்ஸ் எல்லாருமே. திடீர்னு வந்து லைக் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு மேனேஜர் அந்த அக்கௌண்டிங் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொன்னா உடனே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்கே அவங்க வேணாம் அப்படின்ட்டு ரெசிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ ரெசிஸ்ட் பண்ணா அது வந்து எப்படிதான் சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கம்யூனிகேஷன் பண்றோம், அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கிறது மெயின் திங்கா வந்து நம்ம பார்க்கணும். அங்க பாருங்க, பட் இஃப் மேனேஜர் எக்ஸ்பிளைன் தி பர்பஸ், எதனால வந்து இந்த இது கொண்டு வராரு அப்படின்னா லைக் ஒரு அடிஷனல் ரிவார்ட்ஸ் மூலியமா அண்ட் மோட்டிவேஷன் மூலியமா அப்படிலாம் நம்ம சொன்னா வி அக்செப்ட் தி சேஞ்ச். ஏன்னா அந்த நியூ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அந்த இதை பேஸ் பண்ணி இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும், ப்ரொவைட் ட்ரைனிங் அண்ட் ஸோ அந்த மோட்டிவேஷன் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ண வைக்கிறது, அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து டு ஃபெசிலிட்டேட் சேஞ்ச். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க சேஞ்சஸை அக்செப்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஜென்ரலி பீப்புள் ஹாவ் அ டெண்டன்சி டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்றோம், எப்படி என்னென்ன மாதிரிலாம் நம்ம மோட்டிவேட் பண்ணா அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். எஃபெக்டிவ் டைரக்டிங் த்ரூ அதான் பாருங்க, இதெல்லாம் பண்ணலாம். மோட்டிவேஷன் பண்ணலாம், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி மேனேஜர் அண்ட் தி அக்கௌண்டிங் ஸ்டாஃப் இருக்கலாம், அண்ட் ப்ராப்பர் லீடர்ஷிப் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் சச் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப் தி ரெக்வயர்ட் கோஆபரேஷன். ஸோ அக்செப்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பா தே வில் கோஆபரேட் வித் அஸ் அண்ட் ஒரு சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி we can achieve those targets. This is the fourth function, that is to facilitate change. And the fifth one is bring stability and balance in the organization. So effective directing helps to bring stability and balance in the organization since it fosters cooperation and commitment among the people. ஸோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் டைரக்டிங் மூலியமா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விச் இன்வால்வ்ஸ் ஒரு நல்ல கோஆபரேஷன் அண்ட் கமிட்மெண்ட். பீப்புள் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் வச்சிருக்கோம், அது ஸ்மூத்தா கோஆபரேட்டிவா எடுத்துட்டு போறது வந்து டைரக்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next, second point, it helps to achieve balance among various groups, activities and the departments. So various groups, activities and departments எல்லாமே ஒரு கோஆபரேஷன் ஆகி ஒரு ஸ்டேபிளா ஒரு பேலன்ஸ்ஃபுல்லா நம்ம இந்த ஆர்கனைசேஷன் ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க.
So these are the importance. First one is to initiate actions. This is also the features of the directing one and the need for the directing one. Second one is to integrate employees efforts. Each and every individual efforts நம்ம integrate பண்ணி நம்மளோட organizational goals achieve பண்றது. Third one is means of motivation. ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து கைட் பண்ணா மட்டும் பத்தாது. We have to motivate them to work efficiently. And the fourth one is to facilitate change. எந்த சேஞ்ச் வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு டைரக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப needful and very important in this organization. Next, fifth concept is bringing stability and balance in the organization. Stable, balance or organization environment எடுத்துட்டு போறது. So அதான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. And these were the five importance of directing. Now we will move on with the previous question. So in the following passage, இந்த passage கொடுத்துருவாங்க. So நான் இது நடத்தினதுல இருந்து அதுல இருந்து questions கேட்டிருக்காங்க. So first thing, let's move on from first line. Directing refers to the process of instructing, guiding, counseling, motivating, and leading people in the organization to achieve its goals. Directing is a managerial process which takes place throughout the life of the organization, irrespective of people occupying managerial positions. In the organization, every individual effort contributes to the organizational performance. Thus, it ensures that the individual work for organizational goals. One of the principles of directing emphasize that directing techniques must help every individual in the organization to contribute his maximum potential for achievement of organizational objectives. In the organization, different techniques are used to motivate people. எந்தெந்த மூலியமா motivate பண்றாங்க பாத்தீங்கன்னா, like in salary, like pay, bonus, promotion, and pricing them, and also the recognition and increasing their responsibility. So in this way, they will motivate the people. And also different financial incentives are used. Different financial incentives, நிறைய incentives இருக்கு. Financial incentives means it's the monetary term. Non financial incentive schemes அப்படின்னு வந்துச்சுன்னா without the monetary value எது மூலியமா நம்ம வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. Next, under one of such incentive schemes, employees are offered company shares at a predetermined price which is lower than the market price. So அந்த financial incentivesல one of the இன்சென்டிவ்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்மலா இருக்க கம்பெனி ஷேர்ல மார்க்கெட் பிரைஸை விட கம்மி பண்ணி நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு அது கொடுத்தோம்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தி இன்சென்டிவ் விச் சாட்டிஸ்ஃபை தெம் அண்ட் மோட்டிவேட் தெம். ஸோ அதுதான் வந்து லோவர் தென் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலாம், நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலா இருக்க மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து நமக்கு லெஸ் பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுக்கும் போது ஒன் கைண்ட் ஆஃப் incentives. So the first question பாத்தீங்கன்னா, directing takes place throughout the life of the organization irrespective of people occupying managerial positions. Identify the feature of directing reflected here. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதுலேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டாங்க டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அவுட் தி லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நம்ம பார்த்தோம் என்னன்ட்டு. டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ்னா டே பை டே மேனேஜர்ஸ் வந்து ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டைரக்ட் பேஸ் பண்ணி போனோம்னா we will achieve the operational task and the organizational goals. ஸோ அதுதான் வந்து டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா த்ரூ அவுட் தி லைஃப்னு வந்துட்டாலும் இட் வில் பி கண்டினியூ, ரைட்? ஸோ அதுதான் வந்து டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். மற்ற ஆப்ஷன்ஸ் இட் வில் நாட் பி ரிலேட் டு இட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். அதே பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதுல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன் தி ஆர்கனைசேஷன் எவ்ரி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ஆர்கனைசேஷனல் performance. Thus, it ensures that the individual works for organizational goals. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸா என்ன சொல்லியிருந்தேன்னா, லைக் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே எல்லா இண்டிவிஜுவலும் சேர்ந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யாரா இருந்தாலுமே நம்ம ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்து நம்ம ஒர்க் பண்றோம். எதுக்காக? நம்ம ஆர்கனைசேஷனல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ இது எதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்டிங் பார்த்தோம்னா அது எதோட இம்பார்ட்டன்ஸ் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிங் இன்டெகிரேட்ஸ் எம்ப்ளாயீஸ் எஃபர்ட்ஸ். எல்லாத்தையோட எஃபர்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி, அதாவது கன்சாலிடேட் பண்ணி நம்ம யாருக்காக கொடுக்குறோம், நான் ஒரு ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்றதுக்காக கொடுக்குறோம். ஸோ செகண்ட் answer is the correct one. Next, one of the principles of directing emphasizes that directing technique must help every individual in the organization to contribute to his maximum potential for achievement of organizational goal. Identify the principle of directing being reflected above. So இதோட answers பாத்தீங்கன்னா maximum individual contribution. questionலே கொடுத்திருக்காங்க.
ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைரக்டிங். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் படிச்சாலே வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தி பெட்டர் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் பொட்டென்ஷியல்னா ஒரு இண்டிவிஜுவல் கொடுப்பாங்க. ஸோ அதான் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் டு தி ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்டர் அச்சீவ்மெண்ட். And the next thing is identify the technique which is used to motivate people in an organization to influence them to contribute their best. என்ன வந்து நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். இதுல ஆன்சர் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான். தட் இஸ் மோட்டிவேட்டர். ஒரு பீப்புளை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஷார்ட்லி அந்த பர்சனை நம்ம யாருன்னு சொல்லுவோம்னா மோட்டிவேட்டர்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி இந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வேஸ்ல வந்து மோட்டிவேட் பண்றேன் அப்படிங்கும்போது த பர்சன் அதான் which is used to motivate people in an organization to influence them to contribute their best. எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பீப்புள்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ற மூலியமா நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அதுதான் வந்து நம்ம மோட்டிவேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், அண்டர் விச் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ், 1 minute, under which financial incentive schemes employees are offered company shares at a predetermined price which is lower than the market price. என்ன சொன்ன, financial incentive அப்படிங்கிறது ஒரு monetary terms of incentive schemes which is given to the employees to satisfy their wants. வான்ஸ் அண்ட் ஒரு ஹியூமன் நீட் ஆர் டு மோட்டிவேட் தெம். ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேட் பண்றதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தோம்னா ஷோர் தே வில் பி மோட்டிவேட்டட் அண்ட் தே வில் பி வெரி இன்ட்ராக்டிவ் அண்ட் ஈகர் டு அச்சீவ் தேர் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்ல ஒண்ணுதான் வந்து கோ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒண்ணு. விச் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோ பார்ட்னர்ஷிப் இன்சென்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர் வேல்யூவை வந்து கம்மி பண்ணி நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதா வந்து கோ பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். ஸோ கம்மி பண்ணி கொடுக்கறதுனா லைக் லோவர் தென் தி மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ லோவர் தென் தி மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொன்னா இட்ஸ் ஆல்சோ கேன் பி சே டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஏன்னா இருக்க ப்ரைஸ்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் கோ பார்ட்னர்ஷிப். So next one வந்து these are the previous question. Now we will move on with the principles of directing. Principles of directingல 7 principles of directing இருக்கு. அதுல first one வந்து unity of command, second one harmony of objectives, third one direct supervision, fourth one effective communication, fifth one follow through, and the sixth one managerial communication, seventh one appropriate leadership style. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைரக்டிங்ல வந்து 7 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். இதுல என்ன சொல்றாங்க, ஈச் எம்ப்ளாயி ஷுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சுப்பீரியர். ஸோ ஒருத்தட்ட இருந்து நம்ம கமாண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான், அதாவது ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். தட் இஸ் ஈச் எம்ப்ளாயி ஷுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் சுப்பீரியர் கிட்ட மட்டும் இருந்து நம்ம ஆர்டர் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி we will move on with our work and with our task அப்படிங்கிறத வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைரக்டிங். அண்ட் டைரக்டிங் அப்படிங்கிறது கைட் பண்றது. ஸோ ஷோர் we should receive an order from the superior. And the second one is harmony of objectives. Harmony of objectives தமிழ்ல என்ன சொல்றாங்க, நோக்கங்களின் ஒருமைப்பாடு. கீழே பாருங்க, இண்டிவிஜுவல் கோல்ஸ் ஷுட் அலைன் வித் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோல்ஸும் நம்ம பார்த்தோம்ல இன்டெகிரேட் இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோல்ஸும் எதை சார்ந்து இருக்கணும்னா ஒரு ஆர்கனைசேஷனல் கோல்ஸோட சார்ந்து இருக்கணும். அதாவது தனிப்பட்ட இலக்குகள் நிறுவன இலக்குகளுடன் இசைவாக இருக்க வேண்டும். ஸோ ஹார்மோனி ஆஃப் அப்ஜெக்டிவ் இஸ் தி செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் டைரக்டிங். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் டைரக்ட் சூப்பர்விஷன். ஸோ டைரக்ட் சூப்பர்விஷன் அப்படின்னா மேனேஜர் ஷுட் பர்சனலி கைட் சபார்டினேட்ஸ் விச் நீடட். ஸோ மேனேஜர்ஸ்ங்கிறது டாப் லெவல்ல இருக்கிறது, சபார்டினேட்ஸ்ங்கிறது கீழே இருக்கவங்க, மேனேஜர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ஒரு சபார்டினேட்ஸ்க்கு வந்து பர்சனலா கைட் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பா வந்து மேனேஜர்ஸ் வந்து சபார்டினேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அண்ட் கைட் பண்ணணும். ஸோ டைரக்டா சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ டைரக்ட் சூப்பர்விஷன் விச் இஸ் மேனேஜர் ஷுட் டைரக்ட்லி கைட் தி சபார்டினேட்ஸ் whenever they needed any personal guide. So that is the third thing. And the fourth one is effective communication. Effective communication.
பயனுள்ள தகவல் தொடர்பு, கிளியர் டூ வே கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தி பர்சன் ஆர் அமாங் தி பர்சன். ஸோ பிட்வீன் தி சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட்டுங்கிறத வந்து டூ வே கம்யூனிகேஷன் சொல்றோம், ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அந்த டூ வே கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு சுப்பீரியர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு புரியுற மாதிரி என்ன ஒரு டெசிஷனா இருந்தாலும் சரி, என்ன ஒரு கோல்ஸா இருந்தாலும் சரி, என்ன ஒரு டாஸ்கா இருந்தாலுமே சரி, சுப்பீரியர் வந்து ப்ராப்பரா வந்து எஃபெக்டிவா ப்ராப்பரா வந்து சுப்பீரியர்ங்கிறது டாப் லெவல்ல இருக்கவங்க. சோ சபார்டினேட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் நம்ம சபார்டினேட்ஸ்னு சொல்றோம். சோ கீழே இருக்கிறவங்க சபார்டினேட்ஸ்ங்கும் போது, சுப்பீரியருக்கு கீழே இருக்கிறவங்க சபார்டினேட்ஸ்ங்கும் போது we should maintain a effective communication between them. Next, fifth one is follow through. தொடர்ந்து கண்காணித்தல், ensuring instructions are properly implemented. So நம்ம ஒரு superior as a superior நம்ம என்ன பண்ணணும்னா, எம்ப்ளாயிஸ் அண்ட் சபார்டினேட்ஸ்க்கு ப்ராப்பரா கண்டினியூஸா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் ஷுட் பி த்ரூ அவுட்டா இருக்கணும். தொடர்ந்து கண்காணித்தல், கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கணும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதான் ensuring instructions are properly implemented. Next, managerial communication. Effective managerial communication across all the levels in the organization makes different effective. Directing should convey clear instruction to create total understanding to subordinates. Through proper feedback, the manager should ensure that subordinate understand his instructions clearly. So வந்து effective managerial communication எல்லா levels of organizationக்கும் கரெக்டா வந்து அவங்க கைட் பண்ணி கூட்டிட்டு போகணும். which means so managers வந்து clear instructions கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ பை ப்ராப்பர் ஃபீட்பேக் வந்து மேனேஜர் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காங்க, அதாவது மேனேஜர் கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மேனேஜர் கம்யூனிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், அப்ராப்ரியேட் லீடர்ஷிப் ஸ்டைல். அடாப்டிங் லீடர்ஷிப் அப்ரோச் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் வச்சு நம்ம அப்ராப்ரியேட் லீடர்ஷிப் ஸ்டைல் பண்றது வந்து செவன்த் திங், which is the principle of directing. So these are the principles of directing. First one, we deal with the unity of command, in which the orders were received from the superior, and the second one is harmony of objectives, in which individual goals should align with the organizational goals, and the third one is directive supervision. Managers should personally guide subordinates when needed, and the fourth one is effective communication, in which two-way communication should be between the superiors and the subordinates to perform their tasks, and the fifth one is follow through, which means the instructions are properly should be implemented and correctly. Next one, managerial communication, in which managers should properly communicate to the subordinates whether they have understand their task. So by through feedback, they can evaluate them. Then the seventh one is appropriate leadership style, adopting leadership based on the situation. These were the seven principles of directing. Next, this was the previous year question. So through proper feedback, the manager should ensure that a subordinate understand his instructions clearly, which principle of directing states that. So இது already பார்த்த questions தான். So through proper feedback, the manager should ensure that a subordinate understand his instruction. So இது மேனேஜரல் கம்யூனிகேஷன்ஸ் கீழே வரும். நம்ம இதுல பார்த்தோம்ல செவன்த் பாயிண்ட், ஐ மீன் சிக்ஸ்த் பாயிண்ட். ஸோ மேனேஜரல் கம்யூனிகேஷன் இஸ் ஆன்சர். அதான் இதுல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி. Next, one of the principles of directing emphasizes that directing technique must help every individual in the organization to contribute to his maximum potential for achievement of organizational goals. So maximum அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஆன்சர்லயும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஃபார் அச்சீவ்மெண்ட்னா எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் தன்னோட கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்றதுக்கு அப்படிங்கறத வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கும் ஆன்சர்லயும் ஸோ மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். Next is the elements of directing. So elements of directing la வந்து 4 elements of directing இருக்கு. First one is supervision, second one is motivation, third one is leadership, and the fourth one is communication. These were the important supervision, motivation, leadership, and communication. So identify the correct pair of elements in directing. So motivation and communication, because இப்போ வந்து ஏன்னா இத பாத்தீங்கன்னா 3 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோட்டிவே 4 இது கொடுத்திருக்காங்க. அதுல வந்து மோட்டிவேஷன் இஸ் தி மேண்டேட்டரி திங்.
ஸோ மோட்டிவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இதுல டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. மத்த இது எதுவுமே வந்து ப்ராப்பரா இல்ல. கோஆர்டினேஷன் லீடர்ஷிப் வராது. சூப்பர்விஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து லீடர்ஷிப் வரும், கோஆர்டினேஷன் வராது. செகண்ட் ஒன்ல தான் ரெண்டுமே இருக்கு. தேர்ட் ஒன்ல சூப்பர்விஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். சூப்பர்விஷன் வரும், டீசென்ட்ரலைசேஷன் வராது. நெக்ஸ்ட் டெலிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் வரும், டெலிகேஷன் வராது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங். And the next one is one of the following is not an element of directing. டைரக்டிங்ல எது வந்து எலமெண்ட்ஸ் இல்ல. நம்ம 4 எலமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? கம்யூனிகேஷன், மோட்டிவேஷன், சூப்பர்விஷன் அண்ட் லீடர்ஷிப். ஸோ இதுல வந்து எது வராது? கம்யூனிகேஷன் வரும், மோட்டிவேஷன் வரும், சூப்பர்விஷன் வரும். We won't receive delegation. Now we will see with supervision. So supervision means overseeing the employees at work. It means monitoring, instructing, guiding and observing the subordinates in their task to ensure that they are working as per plans. So supervision வந்து மேற்பார்வை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் ஹால்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்கள மானிட்டர் பண்றது, ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அண்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு வேணும், ஏதாச்சும் கொஸ்டின் ராங்கா இருக்கு அது மாதிரினா கைட் பண்றது. ஸோ மானிட்டரிங், இன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் கைடிங் அண்ட் அப்சர்விங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, எந்த ஒரு மால் ப்ராக்டிசஸும் இல்லாம எழுதுறாங்க அப்படின்னு வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்கல்ல, அதுதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா மேற்பார்வை. ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயிஸ் வந்து ஆஸ் பர் நம்ம ஒர்க்கிங் பிளான் பிரகாரம் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா, கரெக்டா டாஸ்க்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம சூப்பர்விஷன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சூப்பர்விஷன்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சூப்பர்வைசர் மெயின்டைன்ஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஒர்க்கர்ஸ். ஒரு ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சா மட்டும்தான் அவர் பிளான் கேன் பி ஈஸிலி அக்கம்ப்ளிஷ்ட். அண்ட் ஏதாச்சும் ஒர்க்கர்ஸ் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது மூலமா இப்போ ஒர்க்கர்ஸ் ஃபீல் எனி டவுட்ஸ் இன் தேர் டாஸ்க் அப்படின்னா ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த டூ வே கம்யூனிகேஷன் பார்த்தால சூப்பர்வைசர் அண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு, ஐ மீன் சபார்டினேட்ஸ்க்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் supervisor maintains friendly relationship with workers. அப்பதான் they will feel free to discuss anything with the supervisor. Next, second point is connects management plan and ideas to workers and represent workers grievances and problems to management. எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் grievances ஏதாச்சும் இருக்குன்னா we can easily convey to the manager. நெக்ஸ்ட், அதனாலதான் வந்து ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிறது வந்து தேவை. எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தா அவர் சார்ட் அவுட் பண்றதுக்கும் அண்ட் தி ஐடியாஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. அண்ட் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் தி ஆர்கனைசேஷன். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் யூனிட்டி ஆஃப். சூப்பர்விஷன்ல தொழிலாளர்களிடையே ஒற்றுமையை நிலைநிறுத்த உதவுகிறார். ஸோ சூப்பர்விஷன் ஒரு எம்ப்ளாயிஸ்குள்ள ஒரு யூனிட்டி கிரியேட் பண்றதுக்காக supervision. And next, fourth point is by giving instruction and motivating workers helps in achievement of targets. So எந்தெந்த plan என்ன பிளான் இருக்கு, என்னென்ன டார்கெட் இருக்கு, ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன டார்கெட் இருக்கு அப்படின்னு ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா சொல்லி அண்ட் மோட்டிவேட் பண்ணி அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் தான் ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா சூப்பர்வைசர்னா என்ன சொல்லிருக்கேன், அவர் டாப் லெவல்ல இருப்பார். அவர் வந்து கீழே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் பாத்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் ட்ரைனிங் டு தி ஒர்க்கர்ஸ் அண்ட் பில்ட்ஸ் them as an efficient and skilled team of workers. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் சூப்பர்வைசர் கொடுப்பாரு. ஸோ அப்படி கொடுக்குற மூலியமா என்ன ஆகும்னா அன்ஸ்கில்டா இருக்கவங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க்ஸ்ல வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லா இல்லாம இருக்கவங்க ஒரு ஸ்கில்டு டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரைனிங் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு சூப்பர்விஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் ஒன் இஸ் ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் அவுட் அன்டேப்டு எனர்ஜிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அண்ட் பில்ட்ஸ் அப் ஹை மொரேல். தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளித்து திறமையான மற்றும் சிக்ஸ்த் பாயிண்ட், தொழிலாளர்களின் பயன்படுத்தாத ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டு உயர் மனோபலத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கே தெரியாத ஒரு எனர்ஜிஸ் அதை வந்து நம்ம வெளியில கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்ஸை வெளியில கொண்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டார்கெட் ஹெல்ப் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து
இந்த helps in bringing out untapped energies of employees and builds up high morale. Next வந்து seventh point வந்து suggest ways and means to develop new skills. ஒரு புதுசா அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஒரு சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி 7 importance of supervision. So supervision is coming under the elements of directing. Next, motivation. So motivation is the process of stimulating people to action to accomplish desired goals. நம்ம motivation நிறைய பார்த்திருக்கோம் இந்த கான்செப்ட். So in other words, it is the process of making subordinates to act in the desired manner to achieve organizational goals. So ஒரு organizational goals அச்சீவ் பண்றதுக்கு எம்ப்ளாயிஸை எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம், அவங்களோட பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன் அந்த டாஸ்க்கை வந்து பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம மோட்டிவேட் பண்றோம் அப்படிங்கறத வந்து மோட்டிவேஷன் அதான் சொல்றோம். அதான் பாருங்க, motivation is the process of stimulating people to action to accomplish desired goals. Next, important terms related to the concept of motivation. First வந்து motive, second one motivator. So motive அப்படிங்கிறது motive is an inner that activates and directs behaviors towards achievement of goals. இலக்குகளை அடையும் வகையில் நடத்தையை செயல்படுத்தி வழிநடத்தும் உள்ளார்ந்த தூண்டல் ஆகும். ஸோ மோட்டிவ்ங்கிறது நம்ம பர்சனலா ஒரு இன்னர் ஃபீல் விச் டைரக்ட்ஸ் நம்மளோட பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்னரா ஆக்டிவேட் பண்ணி ஒரு கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு இண்டிவிஜுவலா நினைக்கிறதா வந்து மோட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது யாருன்னா, மோட்டிவேட்டர் இஸ் தி டெக்னிக் யூஸ் டு மோட்டிவேட் பீப்புள். இன்னொரு பர்சன் வந்து மோட்டிவேட் பண்றவங்க தான் மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஆர்கனைசேஷன் மேனேஜர்ஸ் யூஸ் மோட்டிவேட்டர் லைக் பே போனஸ், ப்ரொமோஷன், ரெகக்னேஷன் எக்ஸெட்ரா டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் டு கான்ட்ரிபியூட் தேர் பெஸ்ட். ஸோ பீப்புள் வந்து எஃபெக்டிவா அந்த டாஸ்க் எல்லாம் வந்து பண்ணணும், அந்த டார்கெட் அந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து மேனேஜர்ஸ் வந்து எந்த பண்ணாங்கன்னா உங்களோட பே வந்து அதிகமா கொடுக்குறோம், உங்களுக்கு போனஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ரொமோஷன் தரோம், உங்களுக்கு ரெகக்னேஷன் தரோம். ஸோ இப்படி பண்றது மூலியமா நம்மளால வந்து எம்ப்ளாயிஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட பெஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இதுல மோட்டிவேட்டருங்கிறது யாரு? மேனேஜர். யாரு மோட்டிவேட் பண்றாங்க? அவங்களுக்கு கீழே இருக்க மேனேஜர்ஸ் மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு வந்து மோட்டிவேட் பண்றத வந்து நம்ம மோட்டிவேட்டர்னு சொல்றோம். ஸோ மோட்டிவ்ங்கிறது இட்ஸ் இன்னர் ஃபீல் அஸ் அன் இண்டிவிஜுவலா நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து எய்ம் வைக்கிறதா வந்து மோட்டிவ். ஸோ திஸ் இஸ் தி மோட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டர் அண்ட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். So features of motivation. The first thing, the motivation is the internal feeling such as urge, drives, and desire, etc. It is psychological concept, which means it cannot be forced on employees. So நம்மளால motivation அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும். அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணா அவங்களுக்கு வந்து பே தரோம், போனஸ் தரோம்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி இட்ஸ் an internal feel. ஸோ அவங்களுக்கா வந்து ஒரு urge வந்து டிசைர்ஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படிங்கறத வந்து இட் இஸ் சைக்காலஜிக்கல் கான்செப்ட். ஸோ எந்த ஒரு எம்ப்ளாயிஸுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வி கேன் மோட்டிவேட். அவங்களுக்கா ஆஸ் அன் இண்டிவிஜுவலா இன்டர்னல் ஃபீலிங்ஸ் இருந்தா மட்டுமே அந்தளோட அப்ஜெக்டிவா அவங்களால மோட்டிவேஷனோட எடுத்துட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மோட்டிவேஷன் இஸ் அன் இன்டர்னல் ஃபீலிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் மோட்டிவேஷன் produce centered behavior. It induces people to behave in particular manner so that they can achieve their goal. இலக்கு சார்ந்த நடத்தை இது மக்களை ஒரு குறிப்பிட்ட வகையில் நடந்து கொள்ள தூண்டுகிறது. இதன் மூலம் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முடியும். சோ ஒரு பர்டிகுலரா ஒரு கோல் ஓரியன்டா ஒரு விஷயத்த பண்றதுக்கு இந்த மோட்டிவேஷன் இன்டியூசிங்கா இருக்கு. எதுக்காகனா to achieve their goals. So motivation can be either positive or negative. So மோட்டிவேஷன் வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம். பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பே இன்க்ரீஸ், ப்ரொமோஷன், ரெகக்னேஷன் எக்ஸெட்ரா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சுப்பீரியர்ஸ் வந்து சபார்டினேட்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி இந்த ஒர்க் எல்லாம் பண்ணா நான் வந்து உங்களுக்கு ஹை பே தரேன், ஸோ ப்ரொமோஷன் தரேன், ரெகக்னேஷன் தரேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் மூலியமா ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவ் மோட்டிவேஷன்னா நெகட்டிவ் மோட்டிவேஷன் யூசஸ் நெகட்டிவ் மீன்ஸ் லைக் threatening, punishment, demotion, stopping, increments, etc. to influence a person to act in a desired manner. So அங்க ஆக்சுவலா ஹை பொசிஷன்ல இருந்து கீழே கொண்டு டவுன் பொசிஷன் கொண்டு வரது நம்ம டிமோஷன்
சொல்றோம். அப்புறம் வந்து த்ரெட்னிங் பயமுறுத்துறது அண்ட் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா எம்ப்ளாயீஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டா ஒழுங்கா அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் குடுக்கறது. அப்புறம் ப்ராப்பரான ஒரு போனஸ் குடுக்காம இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வே ஆஃப் மோட்டிவேஷன் தானே. ஸோ பாசிட்டிவ் வேங்கிறது அவங்க பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் தராங்க. விச் வில் சாட்டிஸ்ஃபை தி எம்ப்ளாயீஸ். பட் நெகட்டிவ் வேங்கும்போது அவங்க இன்கிரிமெண்ட்ஸ் தர மாட்டாங்க, பயமுறுத்துறாங்க, தென் பனிஷ்மெண்ட்லாம் குடுக்குறாங்கன்னா ஒரு கோல வந்து அச்சீவ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மோட்டிவேஷன் வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஆஸ் இண்டிவிஜுவல் ஆர் டிஃபரெண்ட் இன் தேர் நீட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரியாக்ஷன், வாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஒவ்வொரு தனிநபரின் தேவைகள், எதிர்பார்ப்புகள், எதிர்வினைகள் மற்றும் விருப்பங்கள் ஈடுபடுவதால் ஊக்குவிப்பு ஒரு சிக்கலான செயல்முறையாகும். ஸோ மோட்டிவேஷன் இங்க வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராசஸோ ஈஸியா நம்ம பண்ற ஒரு ப்ராசஸ்ங்கிறது கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே தேவை இருக்காது. ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் வில் பி தி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க.